இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் 18/10/2025 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி பிற்பகல் 2:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மாலை 6:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 6:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செய்யும் வேலைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கோபங்களை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. எதையும் எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு திருப்தியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு ஒழுங்கான முறையில பணியாற்றுவதும் நல்லது. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் ஆலோசனைகளாகவும் இருக்கலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடங்களுக்கு இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றியும் இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். அலுவலக வேலையின் காரணமாகவும் இருக்கலாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வீட்டு ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது சுமூகமான தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரிடத்துல இருந்து வந்த வீண் விவாதங்களும் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்லவரனாகவும் கூடி வரலாம். சில எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். தேவையான பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்குங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக தங்க முடியும் என்று சில மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய திட்டங்களை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மாணவர்கள் தங்களுடைய படிப்புல எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் பெற்றுவிடலாம். சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில உங்கள் துணையிடத்துல புன்சிரிப்புடனும் பேசுவதும் நல்லது.
கோபமான உணர்வுகளையும் குழப்பங்களையும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்களுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வாகன வசதிகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஆதரவான சூழலும் உண்டாகும். அலுவலகத்துல தவறிப்போன வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்களை திருப்திப்படுத்தவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்பான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல வெற்றியும் கை கொடுக்கும். லாபமும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் விடுவீங்க. சிலருக்கு புதியதாக மின்சாதன பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வர வேண்டிய கட்டாயமும் இருக்கலாம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் அனுசரணையாகவும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மறைமுக எதிரிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல உதவி பெற்ற உறவினர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அவசரப்பட்டு வார்த்தைகள்ல விடவும் வேண்டாங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். வேலையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. வேலை தொடர்பான சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த முடிவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திறமைகளுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய தேடல்களும் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அதிகப்படியான வேலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவில ஆரோக்கியமான உறவு நிலையும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். முடிந்து போன விஷயங்களை எல்லாமே இப்பொழுது பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. குடும்பத்தினருக்காக செலவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. முடிந்த அளவிற்கு சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த கெடுபிடிகளும் குறையும். உங்களுக்கு இருந்து வந்த அழுத்தங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று சில முக்கியமான விஷயங்களை உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல வேலை சுமையும் குறையும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப பிரச்சனையினால இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். உறவினர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதுவதும் நல்லது. சிலருக்கு கடன் தொகைகளை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். என்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்க நினைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பார்த்துவிடலாம். வேலைகளை முடிப்பதற்கு கூடுதலான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வேலை தொழில் தொடர்பாக நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதி சார்ந்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். என்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முகப்பொழிவுடனும் காணப்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அவ்வப்பொழுது அதிருப்தியாகவும் உணர்வீங்க. தேவையற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். பணிகளை தரமாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மட்டும் கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். ஏதாவது ஒரு கோபத்தை அவர்களிடத்துல காட்டிவிடவும் வேண்டாங்க. இது உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும்.
குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள் ஓரளவிற்கு மிதமாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்து சொல்லக்கூடிய அறிவுரைகள் கூட கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில வீட்டு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். காரிய தாமதங்களும் நீங்கும். வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே விவேகத்துடன் செய்து முடிப்பதும் நல்லது. மனைவியின் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. இன்று பிள்ளைகளும் ஏதாவது பொறுப்பின்றி செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுப்பது வாங்குவது விஷயத்துல கவனமாகவும் இருங்க. யாரையும் அதிகப்படியாக நம்பி அதிக தொகையை தரவும் வேண்டாம். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக நெருக்கடிகளும் நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களை நிதானத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். மனதளவுல சோர்வும் ஏற்படலாம். திட்டமிடுதல்கள்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களினால ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்று நன்மை தீமை என்று பலன்கள் கலந்தே காணப்படும். வியாபார பணிகள்ல சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் கௌரவமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது சின்ன சின்ன குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. ஏதாவது வெறுப்பான சூழ்நிலைகளுடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. தெளிவான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் என்று மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. பணியிடங்கள்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணியிட சூழ்நிலைகளை கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல குடும்ப விஷயத்தை பற்றி விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்தும் மகிழ்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நெருங்கிய உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பணிச்சுமையும் குறையும். மன அழுத்தங்களும் தீரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். நல்ல வருமானத்தையும் பார்த்துவிடலாம். என்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்கான ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஏதாவது ஒரு சிந்தனையுடனும் இருப்பீங்க. ஆனால் இந்த சிந்தனைகள் உங்களுடைய தொழிலை பாதிக்காமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்தங்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க.
மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எளிமையாக முடிக்கக்கூடிய சில வேலைகள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. வாகனங்களினால பழுதும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்து இருந்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்கள் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழில் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய நிதி நிலையில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல விவேகத்துடன் பேசுவதும் நல்லது. எளிதில் முடியக்கூடிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்புதாங்க முடிவடையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பொழுதுபோக்கிற்காக இன்றைய நாளை பயன்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துக்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல ஆதரவாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். கையிருப்பும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு போதுமான அளவு பணமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல என்று மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலைகளை முடிப்பதுல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். சில செலவுகளும் இருக்குங்க. இது பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தாது. பொருள் வரவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி அழுத்தங்களும் குறையும். அரசாங்க அதிகாரிகள் இடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்து இருந்து வந்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் குறையும். சில வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்கள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அந்நியர்கள் இடத்துல அதிகமாக பேசிவிடவும் வேண்டாம். வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். என்று சில மறக்க முடியாத நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள்ல நேர்மறையான சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது.
வேலைகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. மாணவர்கள் படிப்புல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்று விடுவாங்க. அவர்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில சில விரயங்களும் ஏற்படலாம். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாளை சிறந்த முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சியில அர்ப்பணிப்பும் இருக்கும். சில கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களுக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல நடைபெற இருக்கின்ற மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் வலிமையுடனும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வேலைகளும் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர் ஒருவர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. அரசு வேலைகள் ஓரளவிற்கு சுமூகமாகவும் முடிவடையும். உங்களுடைய உணர்வுகளை வீட்டுல இருக்கிறவங்க புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உறவினர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக கேட்கவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. எந்த ஒரு வேலையையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சில வேலைகள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்லபடியாகவும் முடிவடையும். கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிரிகளிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது. உங்களுடைய மனதையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கல்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் நீங்கும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக இன்றைய நாளை செலவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற நண்பர்களுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அதனால ஆதாயமும் உண்டாகும். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க, நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியாக திட்டமிடுவதன் மூலமாக இன்று நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில சவால்களை சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு என்று அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. செயல்கள் முன்னேற்றமாகவும் நடைபெறுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கி சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பார்க்கலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பங்குதாரர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். சில விஷயங்கள்ல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வேலை தொழில் தொடர்பாக திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது தாங்க. சில செலவுகள் உங்களுக்கு தொந்தரவையும் ஏற்படுத்தலாம். பணியிடத்துல சிறிய வேலைகளை கூட சரியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலர் உங்களின் மீது வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பட்ஜெட் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். தடைப்பட்ட பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இப்பொழுது ஆர்வத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால நல்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நீங்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திறமையாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன வேறுபாடுகளும் நீங்குங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக செலவு செய்வதும் நல்லது தாங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய்க்காக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இப்பொழுது சுமூகமான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையில முன்னேற்றமும் இருக்குங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம்.
நீங்களே செய்து முடித்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பெயரை கெடுக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று மற்றவர்களுக்காக சில நிதி உதவிகளையும் செய்வீங்க. இது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். முதலீடுகளின் மூலமாக எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு பதவி உயர்வுகள் அல்லது சொத்துக்களுடைய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். சொத்துக்கள் தொடர்பான வழக்குகளை உங்களுடைய உரிமைகளை நீங்க மீட்கவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் தொகையும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யும் வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதையும் விவேகத்துடன் அணுகுவதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல நீங்க அதிகப்படியாக தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் இந்த வகையில ஆலோசனைகள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல அடிக்கடி குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை நம்பி இருக்காமல் இருப்பதும் நல்லது. திட்டமிட்ட வேலைகளை பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வேலையாட்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதுல சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று யதார்த்தமாகவும் பழகுவீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணியில உங்களுக்கு திருப்தியும் உண்டாகும். உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உறவு படைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நல்ல வாய்ப்புகளும் வீடு தேடியும் வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியுடன் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யும் வேலைகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். எதையும் விவேகத்துடன் அணுகுவதும் நல்லது. நெருங்கிய நண்பர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. சகோதரர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க.
தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும், சில செலவுகளும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் செலவுகளும் ஏற்படலாம். வேலையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் தொடர்பாக சாதகமான சூழலும் இருக்கும். வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். வேலைகளை முடிப்பதுல கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். மாணவர்கள் படிப்புல எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடுவாங்க. மேற்படிப்பிற்கான முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். ஆரோக்கியமான விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தினால ஆதாயமும் உண்டாகும். சில கடினமான வேலைகளை நீங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. விவசாய பணிகள்ல தகுந்த ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தாய்மகனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல கிடைக்கின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். சில முக்கியமான வேலைகளுக்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுமூகமாகவும் நடைபெறும். உறுதியான மற்றும் நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியில உங்களுடைய திறமை மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பாக பழகவும் செய்வீங்க. உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சாதகமாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல மூலதனமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். அரசு காரியங்கள் இப்பொழுது தடையில்லாமல் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல வீட்டு பிரச்சனைகளை பற்றி நீங்க நினைக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல நீங்க அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. சில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. என்ற வேலை மற்றும் வணிகம் தொடர்பாக பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் இதற்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமணம் தொடர்பான நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கனிவான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வழக்கு பிரச்சனைகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளின் மூலமாக சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. நினைத்த பணிகளை எண்ணிய விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:16 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. தந்தை இடத்துல அனுசரணையாக இருப்பதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மன தெளிவும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில தேவையற்ற விஷயங்களுக்காக பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். தேக ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரம் மிதமாகவும் நடைபெறும். தொழில்துறையில அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல கூடுதலாக நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வராது என்று நினைத்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். இணையதளத்துல ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். அதனை இப்பொழுது பயன்படுத்தியும் கொள்ளலாம். எடுத்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுக்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இப்பொழுது சாதகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அன்றாட வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வேலைகள்ல சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. உணவு மற்றும் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் சரியாகவும் காண்பீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய மேற்படிப்பிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைப்பணிகள்ல நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. பிரபலமானவர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வேலையாட்களுடைய மாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் மேம்படும். எதிலும் என்று சிக்கனமாக செலவு செய்வதும் நல்லது. நிர்வாக துறைகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.